அக்வாரியஸ் ஹாய். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட 2022 கேரியர் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் வைஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஜென்ரல், உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுமோ 2022 இது வந்து நான் சொல்கிறதா வர வழியில் நீங்கள் கேட்டு தான் வந்து ஆகணும். ஓகே, நான் வந்து ஓவரால் எனர்ஜி வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி கேரியர் ரிலேஷன்ஷிப் ஃபினான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கைடன்ஸ். டேரோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ். இது வந்து டெஸ்டினி கிடையாது, இதுதான் விதி அப்படின்றது வந்து கிடையாது. இதில் வர்ற ஆன்சர், இதில் கொடுக்குற கைடன்ஸை வச்சு நீங்கள் உங்களோட லைஃப்பை மோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, if you are very new to my channel, kindly subscribe, like and share. I would really appreciate it. Thank you so much. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் தேங்க்யூ வெரி மச் இன் அட்வான்ஸ். நீங்கள் வந்துட்டு லைக் இப்போ வந்து பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ரீச் மீ. பர்சனல் ரீடிங்ஸ் ஆர் சார்ஜபிள். ஓகே, பர்சனல் ரீடிங்ஸில் வந்து நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, Aquarius career relationship finance for 2022 please. Aquarius 2022 career relationship and finance. Show me the cards which I need to see. Show me the cards which I need to see. Some announcement உங்களுக்கு கேட்டுச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப நேரமாக அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு ரிகார்டிங் த வேக்சினேஷன். ஓகே, Aquarius career relationship finance for 2022. Wow, you are moving away from your group in your career or your odd man out relationship. Money flow is there, you don't need to worry. Overall energy Aquarius க்கு எப்படி இருக்கு? 7 of Swords. I'm sorry, 7 of Swords. ஓகே, இது வந்து ஓவரால் எனர்ஜி 2022 ஓட ஓவரால் எனர்ஜி வந்து இது வந்து என்ன அப்படின்னா, மேபி ஐ ஃபீல் லைக் உங்களோட கமிட்மெண்ட்ஸ்லேருந்து, உங்களோட வேலைகள்லேருந்து, உங்களோட இதிலேருந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐ ஃபீல் லைக் யூ ஆர் கோயிங் டு ரன் அவே ஃப்ரம் இட் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. லைக் உங்களோட கமிட்மெண்ட்ஸ் லைக் நாட் பீயிங் வெரி ப்ராப்பர் இன் யுவர் கமிட்மெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. பீயிங் வெரி ஒரு அந்த கன்சிஸ்டன்சி, உங்களோட நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து கன்சிஸ்டன்சி இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் விலகி இருக்கிற யுவர் டிட்டாச்சிங் யுவர் செல்ஃப் அவுட் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். தள்ளி நிற்கிறது, விலகி இருக்கிறது, இல்லைன்னா அதை பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அக்வாரியஸ்க்கு பார்க்க முடியுது. நம்ம வந்துட்டு பார்க்கலாம். கேரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 3 of Cups, 8 of Cups and 6 of Pentacles. ஓகே, மேபி இது வந்து ஒரு கொலாபரேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து டீம் கொலீக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் வந்து பண்ணுறீங்க. பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் தான் இந்த இதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போடுறேன், மற்றவங்க யாரும் வந்து போடுறதில்ல, ஸோ ஐ எம் ஜஸ்ட் மூவிங் அவுட். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொலாபரேஷன், ஒரு டீமுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஐ ஃபீல் லைக் உங்களை மட்டும் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க, கிராண்டடாக எடுத்துக்கிறாங்கன்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. யூ ஆர் ஜஸ்ட் மூவிங் அவே, இல்லைன்னா வந்து வாக்கிங் அவே, அந்த இடத்துல விட்டு நீங்கள் விலகி போகிறீங்க கேரியர் வைஸ் பார்க்குறச்ச. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சம்திங் இஸ் கோனா எண்ட். எது எண்ட் ஆக போகுது நம்ம கிளாரிஃபை பண்ணி பார்த்தா தான் சரி. நான் இந்த கார்ட்ஸை வச்சு கிளாரிஃபை பண்ணுவேன். யூ சீம் டு பி வெரி சேட் ஓவர் ஹியர். ஐ திங்க் கம்யூனிகேஷன் ப்ராப்ளமாக வந்து கூட இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸாக வந்து இருக்கலாம். ஸோ அது என்ன நம்ம கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம். மணியை பொறுத்தவளுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்லோ அண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்களுக்கு பணப்புழக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருந்துகிட்டே வந்து இருந்திருக்கும். யூ கேன் ஏபிள் டு கெட் ஃபேம், ரெகக்னைசேஷன் த்ரூ மணி. ஸோ மணி எங்கே அப்படின்றது வந்து அதனால வந்துட்டு லைக் ஓகே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்தாலும் என்னால் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ண முடியுது. லைக் ஐம் ஸோ சாட்டிஸ்ஃபைட், அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொடுக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன சொல்ல வருது அப்படின்றத. Why the 7 of Swords is here for Aquarius as an overall energy? Show me the cards please. Why the 7 of Swords is here?
Queen of Cups, Five of Swords, Three of Cups. நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா, லைக் இந்த இடத்துல சில எல்லா இடத்துல இருந்தும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, யூ ஃபீலிங் வெரி உங்களோட நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா, குட் எது இருக்கும், பேட் எது இருக்கும். லைக் யூ ஆர் லெட்டிங் அவுட், நீங்கள் வெளியே கொண்டு வர நிறைய அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கோபம், ஈகோ, இன்செக்யூரிட்டி, காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து நிறைய வந்து வெளியே கொண்டு வருவீங்கன்னு வந்து நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு. ஸோ அதை காமிச்சு ஐ ஃபீல் லைக் ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து நிறைய வந்து பார்க்க முடியுது. லைக் ஸோ அதனால வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியாமல் வந்து போயிடுது. லைக் உங்களையே நீங்கள் வந்து இன்னும் சொல்லுவாங்கள்ல, நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறது, சரியான விஷயங்கள் வந்து பண்ணாமல், நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்க, தன்னோட மண்டையிலே நம்மளே இது வந்து மண்ணை வாரி போட்டுப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இட்ஸ் டோன்ட் டேக் இட் அஸ் அஃபென்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து கரெக்டாக வந்து பண்ணுங்கள். பிகாஸ் ஐ சீ லைக் யூஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் இட். மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வந்து ஜாலியாக இருக்கணுமோ, இல்லை வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணுமோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு உங்களோட கமிட்மெண்ட்ஸில் நீங்கள் ப்ராப்பராக இல்லாமல் இருப்பீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கமிட்மெண்ட்ஸ், ஜாலியாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்போ, எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த சேம் டைம் உங்களோட கமிட்மெண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ்லேருந்து வெளியே வராதிங்க. எப்பயுமே நான் தான் அப்படின்றத வந்து கொண்டு வந்துடாதீங்க. ஸோ அதுவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகே, ஓகே, நம்ம வந்து கேரியர் வந்து பார்ப்போம். இப்போ 3 of Cups, 8 of Cups and the 6 of Pentacles. Why the 3 of Cups is here? Why the 3 of Cups is here? Yes, நான் சொன்னேன்ல, லைக் யூ ஆர் ஒர்க்கிங் டூ மச். உங்கள் கேரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, யூ ஆர் ஒர்க்கிங் டூ மச். நீங்கள் ரொம்ப அதை பற்றின யோசனைகள் இது வந்து நிறைய வந்து இருக்குது. ஐ ஃபீல் லைக் ரொம்ப அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து போடுறீங்க, நிறைய வந்து யோசிக்கிறீங்க. அதுக்கான ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து பண்ணுறீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் அதில் நிறையவே இருக்குது. உங்களோட இன்புட் நிறையா இருக்குது மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆர் ஒர்க் ஆர் ப்ராஜெக்ட், குட் பி எனி திங். ஓகே, why the 8 of Cups is here? Why the 8 of Cups is here? Why the 8 of Cups is here? 3 of Pentacles, Page of Pentacles and the Wheel of Fortune. Okay, at one point of time வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, things are changing and you are giving up. Okay, எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, you are trying to work out, but one point of time you are just giving up because you are working too much. நீங்கள் தான் உங்களோட ஒர்க் வந்து அதில் வந்து நிறைய வந்து இருக்குது. One second. Why the 6 of Pentacles is here? Why the 6 of Pentacles is here? எஸ், நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் வந்து நிறைய இருக்குது. பட் மேபி உங்களுக்கு அந்த இடத்துல ரெகக்னைசேஷன் கிடைக்காம வந்துருக்கலாம். மேபி அந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு அன்ஹெல்த்தியாக வந்து இருக்கலாம். யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் இட். யூ ஆர் மூவிங் அவே அண்ட் யூஆர் லைக் யூ ஆர் வாக்கிங் அவே ஃப்ரம் த சிச்சுவேஷன். கேரியரை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் வாக்கிங் அவே. இஃப் நாட் அந்த குரூப்பில் நீங்கள் இருந்தாலும் யூ ஆர் நாட் இன்வால்விங் மச். அந்த ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களை வந்து கிராண்டடாக எடுத்திருந்துருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ ஐ ஃபீல் லைக் at one point of time நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் ஐம் மூவிங் அவே அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் you're just either you're not giving your work over here. Okay, நல்லா வந்து என்ன கிராண்டடாக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து you're just waiting for it, not giving your inputs. If not, you're walking away. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நிறைய வந்து இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வாக்கவே ஆகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா இருக்குது. ஓகே, அடுத்து வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது உங்களோட சுச்சுவேஷன். அடுத்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம
relationship பார்ப்போம். Why the death is here? Why the death is here? More and more of self-love, நிறைய restrictions and the lovers. Okay. I think maybe your relationship or something is coming to an end. Okay, something is coming to an end. Maybe the fights, சில பேருக்கு அந்த வந்து ஃபைட்ஸாக வந்து இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் யூ கேன் see the change. Okay, because something some old pattern or some old thing between you and your man or you and your girl, அது வந்து முடிஞ்சிடும். ஒரு நியூ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபார்ம் ஆகும். இந்த 4 of cups is here. Princess of Swords, Prince of Swords, no, Knight of Swords. ஓகே நான் சொன்னேன்னா லைக் லைக் ஒரு பீரியட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பழையதுலேருந்து ஒரு புது இது சம்திங் இஸ் எண்டிங், அது முடிஞ்சு ஒரு புது இது வந்து வருது. ஐ சி 4 of cups ரொம்ப ரொம்ப சேடான விஷயம். சம்திங் இஸ் வெரி ஹார்ட் டு டேக்கிள். உங்களோட இதில் வந்து அது மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சம் பெயினாக இருக்கலாம், மேபி பிரேக்கப்ஸாக இருக்கலாம், மேபி எல்லாத்துக்குமே பிரேக்கப் ஆயிருமா என்ன மேரேஜில் இருக்கிறவங்களா? அப்படி கிடையாது. Something some clashes between you and your man, you and your girl, something like that, could be but இருந்தாலும் either you நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய person is coming fast towards okay சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. லைக் we want to grow this, we don't want to leave this அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் கண்டிப்பாக வந்து இதிலே பாருங்கள் இருக்குது சாரோன்னு சொல்லிட்டு something is ending. Okay, that is giving you something very hard to tackle, to digest over here, because I'm getting Knight of Swords over here. The Page of Swords is here. ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் கார்மிக் லெசன்ஸாக கூட இருக்கலாம். கார்மிக் இதுனா இதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே ஆகணும், இதை வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ஆகணும். இது வந்து என்னோட லெசன், இது வந்து நம்ம லைஃபே ஒரு லெசன் தானே, அது பேஸ் பண்ணி தான் வந்து டேரோ வந்து நமக்கு வந்து சொல்லும். நீங்கள் வந்து இதுலேருந்து என்ன கற்றுக்குறீங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சில பாடங்களை வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கும், இல்லைன்னா கற்றுக் கொடுக்கும், கண்டிப்பாக வந்து இருக்கும். இது வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. உங்களுடைய பொறுமையினால் நீங்கள் வந்துட்டு இந்த விஷயங்களை டேக்கிள் பண்ணி உட்காந்து பேசி செஞ்சு உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும்னா வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஐ ஃபீல் லைக் ஜஸ்ட் இஸ் ஐ எம் கெட்டிங் இட் ஸ்ட்ராங் சம்திங் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சம் லெசன்ஸ் ஓவர் ஹியர். கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து சில பாடங்களை வந்து நீங்கள் கற்றுருப்பீங்க. ஏன்னா 3 of Swords இருக்குது, 4 of Cups இருக்குது, 3 டெத் கார்டு இருக்குது. ஸோ சம்திங் இஸ் எண்டிங். அது வந்து உங்களுக்கு ஒரு பெயினை கொடுத்துருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஏதோ ஒன்று பேசுகிறேன், எங்கள் அப்பா வந்து என்ன திட்டுறாரு அப்படின்னா நான் ஏதோ தப்பு பண்ணுறேன். தட் இஸ் வை ஹீ இஸ் ட்ரைங் டு கரெக்ட் மீ. சரியா? அதை வந்து அந்த தப்பை ஒத்துக்கிற மனசு பக்குவம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வளர்த்துக்கணும். ஐ ஃபீல் லைக் அது வந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. அதை நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதில் நீங்கள் வந்து சரி பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வந்து இருக்கும். ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் சம்திங் இஸ் கோயிங் டு எண்ட். ஓகே, யாரோ கால் பண்ணுறாங்க, அப்புறமேல் பார்ப்போம். ஓகே, கேரியர் பார்ப்போம். பட் நீங்கள் கற்றுப்பீங்க அதுலேருந்து. ஐ குட் சி அ லாட் ஆஃப் நியூ பேஷன் ஸ்பிரிட்டோட வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நியூ சைக்கிள் வந்து பிகின் ஆகும். ஏன்னா நம்ம டெத்துன்றது பார்த்தீங்கன்னா ஓல்டு பேட்டர்ன், ஓல்டு சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள் தொடங்குறது. ஸோ அட் த எண்ட் ஐ எம் கெட்டிங் ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஒரு நியூ சைக்கிள், ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ சான்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். Why the wheel is here as a finance, for finance? Why the wheel is here for finance?
பிரின்ஸ் ஆஃப் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஹை ப்ரீஸ்டஸ். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கும். அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து இருக்கும். மூமெண்ட்டே இல்லைன்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது. மேபி வந்துட்டு லைக் இன்னும் நான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டேன். எல்லா இதுக்குமே வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மணி வைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. இது வரைக்கும் நான் ரீட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ மணி ஹேண்ட்லிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், பட் ஸ்டெடியாக வந்து இருக்கும். இட் நீட்ஸ் உங்களுடைய விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி அப்படிம்பாங்களா, உங்களுடைய விடாமுயற்சி வந்து தேவைப்படும். எங்கேயும் போய் நீங்களாக இப்போ கொண்டு போய் மணியை வந்து லாக் பண்ணிக்காதீங்க. ஓகே, why the Knight of Pentacles is here? ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஆல்ரெடி மணி ஃப்ளோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் இருக்குது, பட் ஸ்டெடியாக இருக்குது. பட் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா யூ குட் எங்கேயா போய் லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா இருக்குது. ஓகே, பிகாஸ் த வேர்ல்டு, த 4 of Cups and the Moon. ஓகே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. 4 of Cups. அதிகமாக செலவு பண்ண வேணாம். நீங்கள் பண்ணுற விஷயங்களை பார்த்து பண்ணுங்கள். எங்கேயாவது போய் தெரியாத இடத்துல போய் இன்வெஸ்ட் எதுவும் பண்ணாதீங்க. வர்ற அமௌண்ட்டை எப்படி வந்து மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்றதை ரொம்ப ஜாக்கிரதையாக வந்துருங்க. Why the 6 of one second. Why the 6 of Wands is here? Why the 6 of Wands is here? Why the 6 of Wands is here? Oh, please be very careful when dealing with money, because there are lot of chances. மணி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 of Pentacles வந்து வந்திருக்கு. You could able to like you would worry, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபியர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் ஸ்டில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அந்த மூமெண்ட் இருந்துகிட்டே வந்து இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு ஷிஃப்ட் வந்து நடக்கும். அதான் ஷிஃப்ட் அப்படின்னா வந்துட்டு SWIFT, அந்த ஷிஃப்ட் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஷிஃப்ட் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் தான் வந்து கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது. பாதாளத்துக்கு போய் தான் மீண்டு வரணுன்றது கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து தப்பு நடக்க போகிற மாதிரி தெரியுது. ஸோ மணியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போயே வந்து சொல்கிறேன், ஹேண்ட்லிங் மணி வர்றதே இல்லை. அவங்க சொன்னாங்க நான் அங்கே போட்டேன், இவங்க சொன்னாங்க இங்கே போட்டேன், அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. இஃப் இட்ஸ் கோயிங் அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ், அதுவாக வந்து சில விஷயங்கள் நடக்கிறது வந்து இல்லை. இப்போ நம்மளாக போய் சில விஷயங்களை போய் மாட்டிட்டு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து இருக்கிறச்சே இதை எப்படி பாதுகாத்துக்கணும்னு வந்து பண்ணுங்கள். ஷார்ட்கட்டாக உடனே வந்து நான் நிறைய வந்து பணம் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் அப்படின்றதுக்காக எங்கேயாவது போய் கொடுத்தோ இல்லை வந்து வட்டிக்கு வாங்கிறேன்னு சொல்லி இது பண்ணாதீங்க. அதுவே உங்களை வந்து அதில் பாதாளத்துக்கு தள்ளிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீண்டு எழுந்து வந்துடுவீங்க, பட் நிறைய கஷ்டப்படுவீங்க. அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஷிஃப்ட் வந்து இருக்கும். பட் இதெல்லாம் தான் உங்களுக்கானது. Thank you so much. Let's all spread only love.